ஞாபகம் வச்சுக்கணும். புராண இதிகாசங்களை படிக்கிற பொழுது அதன் உட்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். 10 மாச குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு கடைக்கு போறோம். வரிசையா 10 பாட்டிலில் சாக்லேட் வச்சிருக்கோம். எல்லாம் காட்பரிஸ் தான். ஒன்றுக்கு சிகப்பு பேப்பர் சுற்றி இருக்கும், உள்ள பச்சை பேப்பர், உள்ள ஜிகினா பேப்பர், உள்ள வெள்ளை. எல்லா குழந்தையும் ஒரே கலர் வாங்காது. உங்கள் வீட்லேயே 2 குழந்தைய தூக்கிட்டு போனால் ஒன்று பச்சை தான் வேணுங்க, ஒன்று சிகப்பு தான் வேணுங்க. வாங்கி கொடுக்குறீங்க. 10 மாச குழந்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதை கையில் வாங்கி கொடுத்த உடனே அது இப்படி இப்படி பார்க்கும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அதுவே அந்த காயத்தை பிச்சு போட்டுட்டு உள்ளே இருக்கிற சாக்லேட்டை தான் திங்கும். காகிதத்துக்காக சாக்லேட் கேட்டாலும் காகிதத்தை திங்கக்கூடாது, சாக்லேட்டை தான் திங்கணும்னு 10 மாச குழந்தைக்கு புத்தி இருக்கு. கவர்ச்சிக்காக சொல்லப்படுகிற புராணத்தில் இருக்கிறவற்றை தூக்கி எறிந்து விட்டு அதுக்கு உள்ளே என்ன சாக்லேட் இருக்குன்னு தேடி பிடிச்சு படிச்சா எழுதினவனுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. உட்பொருளோட எல்லாம் வெளிப்படையா இருக்க முடியாது. எல்லாத்தையும் வெளிப்படையா நம்ம காட்ட முடியாது. மறைபொருளாகத்தான் பலது இருக்கணும் வாழ்க்கையில. இலை மறைவு காய் மறைவு சொல்வார்கள். எல்லாம் வெளிப்படையாக தெரிந்து விட்டா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது.